நைட்டி ஜிப்பு வச்சதா இல்ல பட்டன் வச்சதா? ஆக்சுவலி நீ நைட்டிய பனியன் மாதிரி கட்டிவியா இல்ல சட்டை மாதிரி பிரியா கட்டிவியா? இதுக்கு மட்டும் நீ சரியான பதில் சொல்லிட்டேனா உன் கண்ணாடிய நான் கண்டுபிடிச்சு தரேன்டா டார்லிங். பதில் தானே கோபி, கிட்ட வாய சொல்றேன். பூங்கொடி இருக்கும்போது நான் எப்படி மாதிரி உன்கிட்ட வர முடியும்? அவ இருந்துட்டு போறா, நீ வா கோபி. ஏய் டோரா புச்சி. மாரி ஏன்டா அடிக்கிற? அடிக்காம உன்னை கொஞ்சம் வாங்களா? ஏண்டா லூசு பையல, நான் எனக்கு முதவி நைட்டி போட்டு தூங்கிருக்கேன். சிங்கம் படம் பார்த்துட்டு வந்து நீ என்கிட்டயே சீன் போடுறியா? மரியாதையா வந்த வழியே ஓடி போயிடு, இல்ல உன்னை கொன்னே போட்டுருவேன் பாத்துக்க. சிங்கத்தை பார்த்து ஐடியா பண்ணி அசிங்கப்பட்டுட்டேடா கோபி. டேய், இப்ப நீ இங்க இருந்து போறியா இல்ல நான் வார்டனை கூப்பிடவா? என்ன வார்டனை கூப்பிடவா? உங்க வார்டனே இப்பதான் லாலி படி தூங்க வச்சிட்டு வரேன். அந்த தூக்கத்தை கெடுத்துறாத பாவம். நான் போயிட்டு வரட்டா மாரி? ஏய் சீ போ. வாய்டா. இவன் சரியான லூசு பூவே, நேரங்காலம் தெரியாம என் உசுர வாங்குறான். இவன் தொல்லை என்னால தாங்க முடியல. மாரி, அவன் பாவண்டி, திட்டாத. அவன் வந்த நேரம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவன் வந்த நோக்கம் சரியானதுதான். நீ கண்ணாடி இல்லாம கஷ்டப்படுவேன்னு இந்த நேரத்துலயும் உன்னை பத்தி யோசிச்சிருக்கான் பாரு. நல்ல மனசு புள்ள அந்த கோபிக்கு. ஆமா பூவே, அவன் செய்யறதெல்லாம் லூசுத்தனமா இருந்தாலும் அவன் ரொம்ப நல்லவன். குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. மாறிக்கிட்ட சப்படி வாங்கி ரொம்ப அவமானப்பட்டோமே. மாறி நைட்டி கூட போட மாட்டான்றத தெரியாம இருந்துட்டோமே. எப்படியாவது மாரியோட கண்ணாடியை கண்டுபிடிச்சு கொடுத்து நம்ம மாறிக்கிட்ட ஒரு குட் நேம் வாங்கிடணும். கோபி ரிலாக்ஸ்டா. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. அது வைக்கிறப்போ சொக்கணும் தன்னா. மாரி ஐ லவ் யூ டா. ஹாய் கோபி மச்சான். என்னாச்சு கோபி மச்சான், ஏன் டென்ஷனா இருக்கீங்க? மச்சான் இதெல்லாம் ரொம்ப ஓவரு. எப்படி மச்சான் இந்த மாதிரி நேரத்துலலாம் உன்னால ஜாலியா இருக்க முடியுது? நான்சென்ஸ். எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா? நீ எப்படி மச்சான் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ஜாலியா இருக்கற? என்ன மச்சான் சரக்கு அடிச்சிருக்கியா? சம்மதம்லாம் உடறிட்டு இருக்க. ஆமா, இப்ப நீ எதுக்கு டென்ஷனா இருக்க? என்ன ஏன் டென்ஷன் ஆக சொல்ற? அது மாறி கண்ணாடியை தொலைச்சு கஷ்டப்படுறத பார்த்துட்டு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா மச்சான்? சிறுசா கூட வருத்தமே இல்ல மச்சான். ஒய் என்ன ஒய்? அவ கண்ணாடி ஆட்டிய போட்டதே நான் தானே. நீ தான் எடுத்தியா? யோ நம்ம தான் சொல்ற. பின்ன என்ன மச்சான், எப்ப பார்த்தாலும் காலேஜுக்குள்ள நீ எதுக்கு வர? உனக்கு இங்க என்ன வேலைன்னு சொல்லி சும்மா வந்துட்டே இருக்கா. அதான் கபால்னு கண்ணாடி அமைக்கிட்டேன். இப்ப அந்த பக்கி நானே நேர்ல வந்தாலும் அடையாளம் தெரியாம சிரிச்சே போறா. யோ மனுஷனா நீ எல்லாம்? அந்த பொண்ணு கண்ணாடி இல்லாம பியூனெல்லாம் பார்த்து ப்ரொஃபசர் நினைச்சு ரெக்கார்டோட சப்மிட் பண்ணுதுடா. ஏ மச்சான் ராசு, என் டார்லிங்ல தயவு செஞ்சு கண்ணாடியை கொடுத்துரு மச்சான். டேய் குடு மச்சான். எதுல விளையாடணும்னு விவசாயம் இல்லையா? சரி, கண்ணாடியை கொடுத்தா எனக்கு என்ன கொடுப்ப? என்ன கொடுப்பேன்? திருவேணி சங்கம தீர்த்தம் தான். சிறப்பு. குடு மச்சான் குடு. மிக சிறப்பு. நான் போயிட்டு இந்த கண்ணாடியை மாறிக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே பாய். ஓகே மச்சான். மச்சான் கட்டச்சிட்ட போட்டு கொடுத்துறாத மச்சான். ஸ்மால் பாய்டா நீ. அப்படிலாம் செய்வேனா மச்சான்? கண்டிப்பா மாட்டி விட மாட்டேன். நட்பு மச்சான். தேங்க் யூ. போறங்க. அப்படி சொல்லுவேன் நினைச்சியா? கொய்யால கண்டிப்பா உன்னை மாட்டி விடுவேன்டா. ராசுகுட்டி உனக்கு வெட்டண்டா பெரிய அப்பா. குடிகார பக்கி கோத்து விட்டுறோம் போல் இருக்கே.
செத்தடா ராசுகுட்டி நீ. பீஸ். நல்ல மச்சான். அவன் தங்கச்சியை கரெக்ட் பண்ண அவனே உதவுறான் பாரு. இந்த கண்ணாடியை மாறிக்கிட்டு கொடுத்தா அவ ஃபீல் ஆகி என் கண்ணத்துல ஒரு உம்மா கொடுப்பான். நானும் ரொமான்ஸ் மூடாகி அம்மா 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 ஹே மாறி அம்மா எம்மா 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 அப்படின்னு ஒரு ஷாங்க போட்டு ஜாலியா ஆட்டம் போட்டா ஐயோ நினைச்சு பார்த்தாலே என்னமோ பண்ணுதே. அரகுரவாத்தியாரு ஜீவா அவளை இல்லாம போச்சு. ஒரிஜினல் ப்ரொஃபசர் இருந்தா கூட ஈஸியா கேட்டுட்டு போயிடலாம். நம்மளால இல்லாத பொண்ணாத ரூல்ஸ்ல பேசுவானே பண்ணாட. சரி பரவாயில்ல, சமாளிச்சுதானே ஆகணும். கோபி ஃபீல் ரிலாக்ஸ்ட், ஓகே? சமாளிப்போம். எக்ஸ்கியூஸ் மீ ஜீவா. எஸ், சொல்லுங்க. வந்து நான் என் ஃப்ரெண்டை பார்க்கணும் சார். ஒரு பொருளை அவங்க கிட்ட கொடுக்கணும். யார் உங்க ஃப்ரெண்டு? அது வந்து மாறி சார். இப்போ கிளாஸ் அவர், இப்போல்லாம் பார்க்க முடியாது. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்க. இப்போ நீங்கள் போகலாம். ஐயோ இவன் வேற எதுக்கு பிள்ளை என்ன பார்க்கணும் என் மானத்தை வாங்குறான். சார் ஒரு 2 மினிட்ஸ் சார். ஒரு பொருளை அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டே இருக்கேன் சார். ஹலோ, ஒரு தடவை சொன்னால் புரியாது, அறிவில்லை? அவங்களுக்கு முக்கியமான நோட்ஸ் எழுதிட்டு இருக்கேன். அவங்க அதை ஃபாலோ பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் போங்க. சார் அந்த பொண்ணோட கண்ணாடி தொலைஞ்சு போச்சு சார். கண்ணாடி இல்லைன்னா அதுக்கு எல்லாம் பூச்சி பூச்சியா தான் சார் தெரியும். அதை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு தான் சார் நான் வந்திருக்கேன். ஆக்சுவலா உங்க கிளாஸ்ல உட்கார்ந்து அது நோட்ஸ் எழுதல, முட்டை முட்டையா போட்டுன்னு இருக்கும். வேணா அது நோட்டை வாங்கி நீங்களே செக் பண்ணி பாருங்களே. அட பாவி, கரெக்டா வந்து போட்டு கொடுத்துட்டான். எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்போ நான் இந்த கண்ணாடியை மாறிக்கிட்டு கிடைக்கலாமா? தேவையில்ல, என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துக்கிறேன். மா மா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரம் கொடுத்துட்டு போங்க. ஓகே வாய் வேற வைப்ரேட் போட்டு நிக்க மாட்டேங்குதே. டே துரோகி, கண்ணாடி கொடுக்குற சாக்குல அந்த பிஞ்சு விரலை தொட்டுட்டு போலான்ற நப்பாசையில வந்தண்டா. அது பொருளையோட பொண்ணாக்கு. ஏய் இருடி, அவனை உன் அளவுக்கு நீ ஐடியா கேட்டு வருவல, அப்ப வைக்கிறண்டி உனக்கு பெரிய அப்பா. போடா போடா. எந்திருப்புல. இந்தா. தேங்க்ஸ் சார். ஹலோ, இன்னும் போலையா? போயிடுறேன் சார், போயிடுறேன். பம்பாய் படத்துல வர அம்மா அம்மா பாடிட்டு வந்த என்ன 3ஆம் பேரை கமலஹாசன் மாதிரி விதி விதி ஜீனு விஜினு குரங்கடா தட வச்சிட்டேடா. டே நண்பா, இதுக்கு நீ சரியான பதில் சொல்லி ஆகணும்டா. என்ன புள்ள,
தொலைஞ்சு போன கண்ணாடி கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா? இருக்காதா பின்ன? இந்த 2 நாளும் நான் என் கண்ணாடி இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ பார்த்துட்டு தானே பூவு இருந்த. கண்ணுக்கு எதுவுமே தெளிவாவே தெரியல, எல்லாமே மங்களா தெரிஞ்சுது. என் கண்ணாடி எனக்கு கிடைச்சது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பூவு? ஏதோ ஓசில 10 பாக்கெட் பிரியாணி சாப்பிட கிடைச்ச மாதிரியே இருக்கு. ஏண்டி உதாரணம் கூட திங்கிறது தான் சொல்லுவியா? திங்கிறத விட்டா உனக்கு வேற எதுவுமே தெரியாதாப்புல? பின்ன வேற என்ன பண்ண சொல்ற பூவு? எனக்கு வாய் திறந்தாலே திங்கிற சோத்தை தவிர வேற எதுவுமே வர மாட்டேங்குது. அதெல்லாம் சரி, உன் தொலைஞ்சு போன கண்ணாடி திரும்ப கிடைச்சதுக்கு கோபி தானப்புல காரணம். அவனுக்கு ஒரு நன்றியாவது சொன்னியா? அட ஆமால, அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மறந்துட்டேனே. சரி பரவாயில்ல விடுப்பு, அப்புறமா எங்கேயா பார்த்தா சொல்லிக்கலாம். ஏய், உன் மேல அவன் ரொம்ப பாசமா இருக்காண்டி. உனக்கு ஏதாவது உதவினா ஓடி வந்து செய்றான். பூவே, அவனோட பாசத்தை தூக்கி குப்பையில போடுப்ல. ஏதோ என் தொலைஞ்சு போன கண்ணாடியே கண்டுபிடிச்சு கொடுத்தான். அதுக்கு வேணா போனா போதுன்னு கர்மம் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். மத்தபடி அவனெல்லாம் நான் மனுஷனா கூட மதிக்க மாட்டேப்ப. இப்பதான் பிள்ளை உன் மூஞ்சி பாக்குற மாதிரி இருக்கு. தேங்க்ஸ். குட் Good morning. Good morning. Sit down. நேத்து கெமிஸ்ட்ரி லேபுக்கு வராதவங்களாம் யாரு? அந்த விஐபி எல்லாம் கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? உங்க முகத்தெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். நீங்களே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அனெக்ஸ்லரி கெமிஸ்ட்ரினா உங்களுக்குலாம் இலக்கரமா போச்சா? இதுலயும் நீங்க பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு டிகிரி சர்டிபிகேட் கிடைக்கும். அது தெரியுமா உங்களுக்கு? பிராக்டிகலுக்கு மட்டும் 40 மார்க். அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு இனிமேவாது ஒழுங்கா லேபுக்கு வர பாருங்க. என்ன தீபிகா, உன்னையும் தான். நீ இந்த காலேஜ் கரஸ்பாண்டன்டோட பேத்தி தான். அதுக்காக லேபுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு உன்கிட்ட யாராவது சொன்னாங்களா? லேபுக்கு வரதுல உனக்கு என்ன கஷ்டம்? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ மட்டும் கெட்டு போறது பத்தாதுன்னு கூட இருக்க 3 பேரையும் சேர்த்து கெடுக்கிற நீ. உங்களுக்கு இப்படிலாம் சொன்னா புரியாது. இன்னும் 2 நாளைக்கு நீங்க யாரும் லேபுக்கு வரக்கூடாது. அப்பதான் லேபோட இம்பார்ட்டன்ட் என்னன்னு உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி எல்லாம் பனிஷ்மெண்ட் சிவியரா கொடுத்தாதான் நீங்க திரும்ப திரும்ப இந்த தப்ப பண்ண மாட்டீங்க. சாரி மேடம். நோ மோர் எக்ஸ்கியூஸ். ப்ளீஸ் சிட் டவுன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சொல்யூஷன் கிராஃப்ட பத்தி பார்க்க போறோம். எல்லாருக்கும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டாளே. இவனை என்ன பண்ணலாம்? எப்படி டிகிரி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும். ப்ரொஃபஸர்னா உன் இஷ்டத்துக்கு நீ பேசுவியா? நீ ஒழுங்கா மூடிட்டு உன் வேலையை பாரு. ஹே தீபிகா, அந்த ப்ரொஃபசர் கோவமா போறத பார்த்தா பிரின்சிபல் ரூமுக்கு போற மாதிரி தெரியுது. நம்மள பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா என்னடி பண்றது? ஏய் கம்மனரு, கம்ப்ளைண்ட் பண்ணா பண்ணட்டும். என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம்.
அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துவா. என்னாச்சு மேடம்? வீட்ல யாருக்கும் ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல சார், கிளாஸ்ல பசங்க. மேடம், முதல்ல அழுகையை நிறுத்துங்க. நீங்க ஒரு காலேஜ் ப்ரொஃபசர், சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றீங்க. எதுவா இருந்தாலும் பேசி சரி பண்ணிக்கலாம். முதல்ல கண்ணை தொடங்க. சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? சார், லேபுக்கு வராத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வார்ன் பண்ணிட்டு நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன் சார். திரும்பி போர்ட்ல நோட்ஸ் எழுதிட்டு இருக்கும்போது யாரோ பேப்பர்ல என்ன திட்டி எழுதி என் மேல ராக்கெட் அடிச்சிட்டாங்க சார். மொத்த கிளாஸ் சிரிக்கிறாங்க சார். எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு சார். காலேஜ்ங்கிறது வெறும் பாடம் படிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, டிசிப்ளினையும் டீசன்சியையும் இங்க தான் கத்துக்கணும். ஆனா இந்த பசங்க காலேஜுக்குள்ள இன்டீசென்ட்டா நடந்துக்கிறாங்க. நாமளும் அதை கத்து கொடுக்காம விட்டோம்னா கெட்டு குட்டிச்சவரா போயிடுவாங்க. வாங்க மேடம், அவங்களுக்கு சரியான படத்தை நான் கத்து கொடுக்குறேன். வாங்க மேடம். பாவண்டி அந்த மேடம் எப்படி அழுதுகிட்டே போனாங்க பாத்தியா? என்ன ஜென்மமோ அந்த தீபிகா. பார்வதி பாட்டியோட பேத்தி மத்தவங்களுக்கு புத்தி சொல்ற மாதிரி நல்லவளா இருக்க வேண்டாமா? அவளே இப்படிலாம் நடந்துக்கிட்டா மத்த பசங்கலாம் எப்படி புள்ள ஒழுங்கா இருப்பாங்க? ஓ பூவே, நமக்கு எதுக்கு பிள்ளை? இது அவ காலேஜ், அவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். ஏற்கனவே அவளுக்கும் நமக்கும் சுத்தமா ஆகாது. நமக்கு எதுக்கு இந்த பொல்லாப்பு சொல்லு பூவே? அவ என்ன கர்மம் வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். அத நமக்கு எதுக்குன்னு நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பாத்துட்டு போயிடுவோம். என்ன சொல்ற? சரிதான் புள்ள. ஏதோ பார்வதி பாட்டி மேல இருக்கிற மரியாதையில என் ஆத்தாமையே உன்கிட்ட புலம்புனேன். பூவே, புலம்புறதோட நிறுத்திக்கப்ல. இத பத்தி எங்கமே வாய் திறந்துடாத, அம்பிட்டு தான் நான் சொல்லுவேன். ஹே தீபி, ப்ரொஃபசர் வேற அழுதுகிட்டே போறாங்க. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? ஆகட்டும்டி, இந்த காலேஜே எங்களுது. இதுல அந்த ப்ரொஃபசர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி என்னத்தை கிழிக்க போறா? அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த ஜிப்பு வாய் பிரின்சிபல் ஏதோ ரைம் சொல்ற குழந்தை மாதிரி ஏதாவது வந்து பொதுவா உளறிட்டு போவாரு. இதுக்கு எதுக்கு நம்ம டென்ஷன் ஆகணும்? இது பாரு, முதல்ல நான் தான் ராக்கெட் விட்டேன்னு அவளுக்கு தெரியவே தெரியாது. அப்புறையே நம்ம கவலைப்படணும்? Sit down. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? படிக்க வந்திருக்கீங்களா இல்ல பொறுக்கித்தனம் பண்ண வந்திருக்கீங்களா? கொஞ்சமாவது மேனஸ் இருக்கா உங்களுக்கு? பசங்களை டீஸ் பண்றது கிரிமினல் ஆஃபென்ஸ். நீங்க உங்க ப்ரொஃபஸரை இப்படியா டீஸ் பண்றது? அதுவும் இன்டிசென்ட்டா ராக்கெட் விட்டு. உங்க பிரின்சிபல்னு சொல்றதுக்கே எனக்கு கேவலமா இருக்கு. மரியாதையா சொல்லுங்க, யார் இந்த வேலையை செஞ்சது? சார், எனக்கு தெரியும் சார் யார் இதை பண்ணதுன்னு. தயங்காம சொல்லுங்க. அவங்களுக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடமா இருக்கணும். பிராக்டிக்கல் லேபுக்கு வராத ஸ்டூடெண்ட்ஸை நான் திட்டி வார்ன் பண்ணேன் சார். அதுல ஒரே ஒரு பையனை தவிர மிச்சம் எல்லாமே கேர்ள்ஸ். அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க சார். யார் அந்த பையன்? சுப்பு சார். சுப்பு, நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சார், சத்தியமா நான் இதை பண்ணல சார். பொய் சொல்லாத சார், ப்ளீஸ் சார், என்னை நம்புங்க சார். நான் இதை பண்ணல சார். நோ சுப்பு, திரும்ப திரும்ப சொன்னா பொய் உண்மையாயிடாது. நீ இதான் செஞ்சிருப்பேன்னு மேடம் உறுதியா சொல்றாங்க. நீ பொய் சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குற. சார், நான் படிச்சு வேலைக்கு போய் என் குடும்பத்தை காப்பாற்ற தான் சார் வந்திருக்கேன். ரவுடித்தனம் பண்றதுக்கெல்லாம் வரல சார். சரி, நீ செய்யலன்னே வச்சுக்கோ. அப்ப இதை செஞ்சது யாரு? ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு லேடி ப்ரொஃபசர் கிட்ட இப்படியே அநாகரிகமா நடந்துக்கிறது? ஒழுக்கம்னா என்னன்னு தெரியாது உனக்கு? உன்னை 1 மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்றேன். சார்,
சத்தியமா நான் அந்த தப்பு பண்ணல சார். என்னை தண்டிச்சிடாதீங்க சார். என்னை சஸ்பெண்ட் பண்ணா எங்க அப்பா படிப்பே நிப்பாட்டிடுவார் சார். நான் அந்த மாதிரி பையன் இல்லை சார். இந்த மாதிரி சீப்பான காரியம்லாம் நான் சத்தியமா பண்ண மாட்டேன் சார். உன்ன மாதிரி பொறுக்கித்தனமான ஸ்டூடெண்ட்ஸை மன்னிச்சு விட்டா மற்றவங்களுக்கும் பயம் இல்லாம போயிடும். உன்னுடைய சஸ்பென்ஷன் லெட்டர் வீட்டுக்கு போஸ்ட்ல வரும். நீ போயிட்டு நெக்ஸ்ட் மந்த் கிளாஸுக்கு வந்தா போதும். Get out of the class. சுப்பு, அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணி பிரயோஜனம் இல்ல. Get out. மேடம், நான் தான் அந்த தப்பை பண்ணியிருப்பேன்னு நம்புனீங்கன்னா அப்படியே இருக்கட்டும் மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து மன்னிப்பு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸுக்கு வா. சார், ஒரு நிமிஷம் சார். சொல்லுமா. சார், சுப்பு மேடம் மேல ராக்கெட் விடல சார். எனக்கு தெரியும் சார். எனக்கு மட்டும் இல்ல, கிளாஸ்ல எல்லாருக்குமே தெரியும் சார். அப்படியா? சுப்பு இல்லைன்னா வேற யார் பண்ணது?